வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் சின்னஞ்சிறிய மாடித்தோட்டம். இன்னைக்கு நம்ம கார்டன்ல பாருங்க, நம்மளுக்கு சிலோன் பசலை தாங்க கொஞ்சம் இருக்குது. வெயில் தாக்கம் தாங்க முடியலங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது. கொஞ்சம் குளிர்ச்சா உடம்பு பண்ணிக்கலான்றத கலவைக்கீரை. அதனால ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த சிலோன் பசலை நாங்கள் எல்லாம் மொசக்கீரைன்னு சொல்லுவோம். முயலுக்கு ரொம்ப பிடிச்ச விருப்பமான ஒரு கீரை. ஆனால் மனிதர்களும் சூப்பராக சாப்பிட்றாங்க இது. அவ்வளோ ஒரு அருமையான கீரைங்க இது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு செடியாக இருந்தது. அதுலேருந்து கட்டிங்ஸ் வச்சு தான் இது எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுவும் இந்த 38 டிகிரியில் பாருங்கள், வெயிலில் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட கீரை. இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை தாங்க. இதுவும் நம்ம கார்டனில் அடிக்கடிக்கு நம்ம பண்ணுவோம். இப்போ பறிக்கிறது எல்லாமே விதையே இல்லைங்க. ஏற்கனவே போட்டு எடுத்த கீரையில் நம்ம சும்மா எடுத்துகிட்டு மண்ணை ஃபுல்லாக கழுவி விட்டோம். சூப்பராக நம்மளுக்கு தழைச்சியாக வந்துடுச்சுங்க. அவ்வளோ அருமையாக ஒரு கீரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை தாங்க. இது வந்து நம்ம விதை போட்டே வறுத்தது. இது வந்து 3வது அறுவடை. ஃபஸ்ட்டு நம்ம 2 அறுவடை பார்த்தீங்கன்னா, ஒரு அறுவடை கலவைக்கீரையாக போட்டிருக்கோம். ஒரு அறுவடை வந்து சும்மாவே அப்படியே நம்ம கடைஞ்சிருக்கோம். வெறும் புளிச்சக்கீரை செம்மையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனில் வந்து இதுவும் எல்லா கீரையிலும் நாங்கள் கலந்துருக்குறோங்க. என்ன கீரை தெரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கீரைன்ட்டுன்னு. எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் டிவி இதை பார்த்தோன்னே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது என்ன கீரைன்றது மணத்தக்காளி கீரை தாங்க. இது நிறைய வாட்டி நம்ம பறிச்சிருக்கேன் நம்ம கார்டனில். நல்ல ஒரு குளிர்ச்சி, வயிறு புண்ணு ஆற்றுறது, சூப்பரான. அதுவும் இந்த கலவைக்கீரை போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த கலவைக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்னு இது பறித்து முடிச்சிட்டோன்னே வாங்க போயிட்டு பார்க்கலாம். அடுத்தது ட்விஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அது இது தாங்க. இதில் ஒரே ஒன்று கண்ணுக்கு திருஷ்டியாட்டம் இருக்குதுன்னா ஒரே ஒரு கொத்து நம்ம முடக்கொத்தான். இது மேலே மண் இருக்குது, நம்ம கழுவிக்கலாம். இந்த முடக்கொத்தானை இதில் போட்டுட்டு இன்றைக்கி கீழே எடுத்துன்னு போயிட்டு அப்படியே கடைஞ்சி சாப்பிட வேண்டியது தாங்க. வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே மக்களை, வீடியோ எதுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே வரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.